மீண்டும் இறைஞான அமைப்பில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஆன்மா இறந்து எத்தனை நாளைக்கு நம்மளோட இருக்குங்கிற சில கேள்விகள்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. சில வீடியோவில் நீங்களே பார்த்துருக்கலாம், இருக்குங்கிற மாதிரி வரும், இல்லைங்கிற மாதிரி முரண்பாடாக இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்குது. சில ஆறுதலுக்காக சில வார்த்தைகள் சொல்லலாம், ஆனால் உண்மை அப்படின்னு பார்க்கும்போது இந்த உண்மை பதியணுங்கிற கண்டிதான் இந்த பதிவாக அவங்கள்ட்ட பதியும். ஆன்மா தங்குறதுக்கு ஒரு இடம் கிடையாது. முதல்ல இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பத்தி பொறுத்தனை எப்படி இந்த பிரபஞ்சத்தோடு அந்த காற்றோட கலக்குதோ அது மாதிரி தான் இந்த ஆன்மா கலந்துரும். ஆனால் புள்ளியாக போகும். அடுத்த ஜென்மத்துக்கிறது ஒரு புள்ளியாக தான் போகுமே தவிர ஆன்மா நிற்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது, உயிர் நிற்கிறதுக்கும் ஒரு இடம் கிடையாது. ஏற்கனவே உள்ள பதிவில் பதிஞ்சிருக்கும். இது என்ன ஆகும்? நம்ம இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ இறந்தவங்களுக்கு ஒரு வருஷம் கழித்து திதி கொடுக்குறாங்க. பார்த்தா காக்கா வந்து சாப்பிடாட்டி பெரிய குற்றம்னு ஒரு வாய், ஐயோ எங்கள் அப்பா வந்து சாப்பிடல, எங்கள் அம்மா வந்து சாப்பிடலன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இந்த காக்காவுக்கு தெரியுமா இவங்க தான் திதி கொடுக்குறாங்க, இவங்க திதி கொடுக்கலன்னு சொல்லி? உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு திதி கொடுக்குறது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டால் கூட்டி கழித்து பார்த்தா கொடுக்க வேண்டாம்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க இறந்தவங்க போய் உடம்போடு நிற்கிறது கிடையாது. இன்னொரு உடம்பு எடுத்து அது உயிராகவும் ஆன்மாவும் கலந்துருது ஒரு உடம்போட. அப்போ உடம்போட உயிரோட கலந்தவங்களுக்கு, அந்த ஆன்மாவோட கலந்தவங்களுக்கு திருப்பி நீங்கள் திதி கொடுத்தா இறந்ததுக்கு சமானம் தான் பார்த்தோம். இது ஏன் ஒரு தொழில் மாதிரியே ஆகிப்போச்சு. இந்த விஷயத்தை வந்து செய்கிறதே ஒரு தொழில் மாதிரி ஆயிடுச்சு. இது தொழில் கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், அதுக்கு விஷயம் உங்களுக்கே புரியும். உயிரோடு பிறந்தவங்களுக்கு நீங்கள் திதி கொடுத்தா இது எப்படி சாத்தியக்கூறு? நிற்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது, ஒரு பூமி மாதிரி இடம் கிடையாது. ஆன்மா நிற்கிறதுக்கும் உயிர் நிற்கிறதுக்கும் அது ஸ்பிரிட்டாக ஒன்று அடுத்த உயிர் கருக்குள்ளே போய் சேர்ந்துடும். அந்த உயிர் இப்படி இருக்கிற ஒரு உயிரும் அந்த ஆன்மாவும் எப்படி அதை இறந்தவங்க கேட்டகரியில் போய் நீங்கள் சேர்க்குறீங்களான்னு தெரியலை எனக்கு. அது சேர்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது அப்படியே யதார்த்தமாக விட்டுறது தான் ஒன்று. சரி, நம்ம இந்துக்கள் சமுதாயத்தில் இதை நம்ம திதி கொடுக்குறோம், ஓகே. ஒரே ஒரு நாள் மட்டும் திதி கொடுத்துட்டா போதுமாம்மா? இந்த சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு நாள், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் நம்ம சாப்பிட முடியுமா? ஒரு வேளை சாப்பாடு, அதுவும் இது என்ன கான்செப்ட்னு எனக்கு இன்னும் புதிராக தான் இருக்குது. அது ஒரு நம்பிக்கை, ஏதோ அப்பா வந்து சாப்பிட்டு போனார், அம்மா வந்து சாப்பிட்டு போனாங்க. இந்த பாதிப்பு பாருங்களேன். இப்போ நான் ஒரு விஷயத்த நான் சொல்லிகிட்டே வர்றேன், நீங்கள் இறக்கலைங்கிறேன். இறக்கலைன்னா உடம்போடு இருக்கிறத நான் சொல்லலை, உடம்பு இறந்து தான் ஆகும். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை இறக்கவே இறக்காது. இந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிறீங்கன்னா ஏற்கனவே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்க, அதனால தான் இந்த வாழ்க்கையில் வாழ்கிறீங்க. இனிமேலும் ஒரு வாழ்க்கை வரும். இந்த உடம்பு இல்லாட்டம் உடம்பு தான் இறக்குமே தவிர வாழ்க்கை இறக்க வாய்ப்பே கிடையாது. அந்த வாழ்க்கையில் தான் நீங்கள் பயணம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பஸ்ஸு மாதிரி இன்னொரு பஸ்ஸுக்கு மாறுற மாதிரி தான் இது. ஒரு ஊருக்கு போகிறதுக்கு ஒரு பஸ்ஸுக்கு போகிறோம், அந்த பஸ்ஸு இறங்கினோம்னா இன்னொரு பஸ்ஸுக்கு மாறி போகிறோம். பார்த்திங்களா? நம்ம போய் எல்லை போகிற வரைக்கும் அந்த பஸ்ஸை மாதிரி அந்த இடத்துக்கு போகிற மாதிரி தான் நம்ம உயிர் கடைசியில் இந்த ஜனனம் முடிகிற இடம் ஒன்று இருக்குது. அது வரைக்கும் நம்ம உடம்பை மாற்றிக்கிட்டே தான் போகணும். மட்டும் ஆனால் ஒரு எல்லை இருக்குது ஒன்று. ஆனால் எல்லை இல்லாமல் பயணமாகிடக்கூடாது. உலகம் சுற்றுவாளிகள் மாதிரி உலகத்தையே சுற்றிக்கிட்டு எங்கே போய் நிற்கிறது? இந்த பூமிக்கு வந்தது ஒரு புள்ளிக்கு தான். அதனால தான் வள்ளுவர் சொல்கிறார், வீடு பேருங்கிறார். இல்லாட்டி அந்த வார்த்தை அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வீடு பேருன்னு ஏன் வச்சார்? கடைசியில் நீங்கள் கடைசியாக உங்கள் வீட்டுக்கு தான் நீங்கள் போகணும். இப்போ எங்கே தான் தெருவில் சுற்றினாலும் நீங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி நம்ம பிறந்தது காரணம் அட்ரஸை தொலைச்சிட்டு தெரிகிற மாதிரி இருக்குது. இப்போ உள்ள சூழ்நிலையை பார்த்தா அட்ரஸ் தெரியாமல் தெருவாக அலையிற மாதிரி நம்ம பிறந்ததுக்கான அர்த்தம் முடிவுக்கு போகணுங்கிறத விட்டுட்டு வேறு எல்லா வேலையும் நல்லா செஞ்சிட்ருக்கோம். இந்த விஷயம், இந்த பதிவு என்னன்னு கேட்டோம்னா, வருஷம் திதி கொடுக்குறது கரெக்டாக? இந்த ஆன்மாக்கள் எங்கே இருக்கும்? இது இன்னொன்று யோசித்து பார்த்தோம்னா தெரியும் பாருங்க. இவங்க இறந்த உடனே பார்த்திங்கன்னா அவ்வளோ பரபரக்கிறாங்க வீட்டில். ஹஸ்பண்டு இருந்தாலும் ஒய்ஃப் இருந்தாலும் அவ்வளோ பரபரக்க காரணம் என்ன? அவங்க இறந்துட்டாங்கன்னா ஏன்னா இறப்பு தெரியாது அவங்களுக்கு, ஏற்கனவே தெரியும் அவங்களுக்கு. எல்லோரும் முன்னே சின்னவங்களுக்கு பெரியவங்களும் செத்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களை சாகவே மாட்டாங்கன்னு தெரியுமா? நசிகேஷன் யம தர்மராஜாட்ட கேட்டான், வரம் கேட்கும்போது ஒரு வரம் இருக்குது, இந்த உலகத்தின் அதிசயம் எதுன்னு கேட்டாங்க நசிகேஷன். கபட உபநிஷத்தில் வரும். அதுக்கு யம தர்மராஜா சொன்னது, சின்னவங்களும் பெரியவங்களும் இறக்குறத பார்த்து கூட நம்ம மட்டும் சாக மாட்டோம்னு நினைக்கிறோம் பார்த்திங்களா? இதுதான் உலக அதிசயங்கிறாங்க. இறப்பை நீங்கள் பார்க்கும்போது நம்ம மட்டும் இறக்க மாட்டோம்னு நினைக்கிறோம் பார்த்திங்களா? அதுதான் அதிசயம், உலக அதிசயம். அப்போ இறப்பு எல்லாருக்கும் தெரியுமானா தெரியும். ஆனால் அந்த நம்பிக்கை அவ்வளோதான்.
அது இறந்த உடனே ஒரு 4 நாளோ இல்லை 30 நாளோ இல்லை ஒரு 6 மாதம் அதிகபட்சம் இருந்துட்டு என்ன செஞ்சோம், சகஜமான நிலைக்கு தானே அவங்களும் வர்றாங்க. அப்போ இறப்பை அவங்க கடக்க வச்சுது பாருங்கள், மறக்க வைக்கிது பாருங்கள். அப்போ அவங்க இறந்தது உடம்பு தான் நினச்சிருந்தாங்கன்னா அதை விட்டுருப்பாங்களா? இல்லை அதை தானே நேசிச்சாங்கன்னா அதை பாதுகாப்பெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம இறந்ததுக்கப்புறமும் இருக்கணும்னு நினச்சி தான் மம்மிகள் பார்த்துக்கணும். கிரேக்க நாட்டில் மம்மி இருக்க காரணம் என்னன்னு கேட்டால், பிரமிடுக்குள்ளே நம்ம இறந்ததுக்கப்புறம் இருக்கணும் கண்டுபிடிச்சனுடைய வேலை தான் அந்த வேலை பார்த்துக்கணும். சரி, இறந்துட்டால் முடிஞ்சு போச்சு, அதை வச்சு என்ன செய்யப்போ? அப்படியே பாடியை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கி வரைக்கும் சரித்திரத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. அது பிரயோஜனம். இதை சொன்னோன்னா ஒரு சின்ன அழகான ஒரு குட்டி கவிதை ஞாபகத்துக்கு வருது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. 1 வயசு குழந்தை எங்கள் மம்மி பாடம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்துல. அந்த குழந்தைய வச்சு ஒரு கவிஞன் எழுதியிருக்காங்க. குழந்தையின் வயதோ ஒன்று அது அடைந்த துயரம் ரொம்ப பெரியதுங்கிறாங்க. இதை சொல்லிவிட்டு அந்த கவிஞன் கீழேனா அந்த எழுத்தோடைய அதில் எழுதியிருக்காங்களா, அந்த உடம்பு கீழே எழுதி வச்சுருக்காங்க இந்த வாசகம். குழந்தையின் வயதோ ஒன்று அடைந்த துயரமோ பெரிது அப்படின்ட்டு. ஏன்னா 80 வயசுக்காரங்க கூட சிலவங்க அனுபவிக்காத அந்த மரணத்தை அந்த குழந்தை அனுபவிச்சிருக்கு. அப்போ என்ன சொல்ல வர்றாங்க கேட்டால், அது கீழே ஒரு வார்த்தை அவள் எழுதியிருக்கா சேர்த்து அந்த கவிஞன். அந்த எழுத்தோட ஈரம் இன்னும் காயவில்லைன்னு எழுதியிருக்காங்க. இன்னும் அப்படியே இருக்குது, அந்த எழுத்தோட ஈரம் அப்படியே இருக்குங்கிற மாதிரி இருக்குது. அந்த உயிர் துடிப்பாக இருக்குது அந்த வார்த்தை. பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கலாம், ஆனால் உண்மை உடம்பை விட்டு தான் போகணும். அப்போ இந்த ஒய்ஃப் இறந்துட்டாலோ, ஹஸ்பண்ட் இறந்துட்டாலோ, இல்லை குழந்தை இறந்துட்டாலோ அழுக காரணம் என்ன? அப்பா அம்மா இறந்துட்டா ஏன் அழுகுறாங்கங்கிறீங்க? காரணம் ஒன்று இருக்கணும். ஹஸ்பண்ட் இறந்துட்டா நினைக்கிறேன் நம்மளை பாதுகாப்பு ஒரு ஆள் இல்லை, கூட்டிகிட்டு போக ஆள் இல்லை, அந்த வருத்தம் தான் பின்னால் இருக்கும். வருத்தப்பட்டு அழுதாலும் பின்னிலையில் மனநிலையில் என்ன இருக்குன்னு கேட்டோம்னா, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம சம்பாரித்து கொடுக்குற ஒரு மனிதன் இறந்துட்டாங்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட இதாக இருக்கும். ஹஸ்பண்ட் இறந்ததான்னு வச்சு ஒய்ஃப் இறந்துட்டா ஒரு வீட்டை பராமரிக்கிறதுக்கு, தனக்கு சுகம் கொடுக்கறதுக்கு, பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஆள் இல்லாமல் போச்சுங்கிற வருத்தம் தான் பின்னால் இருக்கும். அப்பா அம்மா இருந்துட்டாங்கன்னா நம்மளை பாதுகாக்க முடியாமல் போயிட்டாங்களே நம்ம அம்மா அப்பா அப்படிங்கிறது ஒன்று. பிள்ளை இருந்துட்டான் நம்மளை பாதுகாப்பான்னு நினச்சாங்க, அந்த பிள்ளையை இழந்து நிற்கிறேனே. இதுதான் ஆழ்மன பதிவாக இருக்குமே தவிர உண்மையான அன்புங்கிறது கொஞ்சம் சந்தேகக்குறியாக தான் இருக்கும். ஏன்னா அன்புங்கிறது உங்கள் பிள்ளை மேலே மட்டும் வைக்கிறது எப்படி அன்பாகும்? ஏற்கனவே ஒரு பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம நீக்கமுறை எல்லாத்தையும் நினைக்கிறதுல அன்பாக இருக்கும். எல்லாத்தையும் எல்லாரையும் நினைக்கிறது தான் அன்பு. நம்ம பிள்ளையை மட்டும் நினைக்கிறது அன்பு கிடையாது. ஒரு இலையை மட்டும் நீங்கள் எப்படி நேசிப்பீங்க? ஒரு மரத்தில் அதை தாங்கியிருக்கிறது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மரம் தாங்குது, மரம் தாங்குகிற வேர் இருக்குது, வேர் பூமியை தாங்குது, பூமியை தாங்குறது அண்டம், அண்டம் தாங்கிறது பேரண்டம், பேரண்டத்தை தாங்கிறது அந்த ஒரு இலை இவ்வளோடைய. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, சேரில் உட்காந்துருக்கீங்க, சேர் எதில் இருக்குது? பூமியில் இருக்குது. பூமி எதில் இருக்குது? அண்டத்தில் இருக்குது. அண்டம் பேரண்டத்தில் இருக்குது. பேரண்டம் இதில் நிற்கிது. அப்போ நீங்கள் சேரில் உட்காந்துருக்கோன்னு நினைக்கிறீங்க, நினைக்காமே உட்காந்துருக்கோம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எதை தாங்கி நிற்கிது பாருங்கள். அந்த பேரண்டத்தில் கொஞ்சம் ஷேக் ஆனால் நம்ம ஷேக் ஆகிரும். ஆனால் இதை சார்ந்திருக்கோங்கிறது கூட தெரியாமல் வாழ்கிறது தான் ஒரு அதிசயமாக இருக்குது. அதனால் ஆன்மாவை பற்றி இப்போ பேசுகிறக்காண்டி சொல்கிறேன். இந்த ஆன்மா எங்கே இருக்கும், எத்தனை நாள் தங்குங்கெல்லாம் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க கமெண்ட்டில். இது தங்குறதுக்கு ஒரு இடம் கிடையாது. ஒரு கருக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு உயிரும் ஆன்மாவும் ஒரு கருக்குள்ளே போனதுக்கப்புறம் இதை பற்றி பேசுகிறதுக்கு ரைட்ஸ் இல்லை. ஏன்னா அவங்க இன்னொரு உயிரை ஜனிச்சிட்டாங்க. அவங்களுக்கு போய் நான் திதி கொடுக்குறேன்னு சொல்கிறது எந்த வகையில்? செத்தவனுக்கு உயிரோடு இருக்கவனுக்கு நம்ம திதி கொடுக்குற மாதிரி இருக்குது. சில பேர் இதை மறக்கக்கூட செய்வாங்க, சில பேர்களுக்கு மனசு உறுத்தா தான் செய்யும். உண்மையை நினச்சி நான் பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. பார்த்து இதுக்கு மேலே நான் பூச்ச விரும்பலை, வார்த்தையில் பூச நான் விரும்பலை. ஆமாம் இருக்கும், 20 நாள் தங்கும், சுற்றி நின்று எல்லோரும் வேடிக்கை பார்ப்பாங்க ஆன்மா இறந்த உடனே. செகண்டை நீங்கள் பிரிக்கிற மாதிரி தான் இது. அதுக்குள்ளே அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிரும். ஒரு பத்தி எப்படி காற்றோட கலக்குதோ அந்த மாதிரி கலந்துரும். தங்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. திருப்பி உங்களால் சக்தி இருந்தால் வேணால் கூப்பிடுங்க, கேட்டு பாருங்கள். நீங்கள் யாருன்னு தான் கேட்பாங்க. அது கேட்குறதுக்கு அந்த மொழி கூட தெரியாது. ஏன்னா மனசு இருந்தால் தானே மொழி வரும், உடம்பு வேணும். ரொம்ப நுணுக்கமான விஷயம். திருப்பி வந்துச்சுன்னா, அந்த ஆன்மான்னு ஒன்று வந்துச்சுன்னா கேட்டால் கூட அது தெரியாது. எந்த மொழியில் நம்ம பேசுகிறோம் எனக்கு தெரியாது. ஏன்னா மூளையில் தான் நம்ம மொழிகள் பதிகிறோம். அந்த ஆன்மாவை போனோன்னு மூளை இருக்காது. பிரபஞ்சத்தோட இயக்கமாக இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? அதுக்கு மொழி எங்கே தெரியும்? அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம அதில் இருக்கோங்கிறது தெரியலை. இந்த ரகசியத்தை நீங்கள் புரியுங்க. இந்த பிரபஞ்ச ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்களே ஒரு ரகசிய பிரபஞ்சம் ஆயிடுவீங்கிறதான் உண்மையாக இருக்குது. நன்றிகள் பல.